ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறேன். அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது, தெரியுமா? எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா, பொருத்தி போகாதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்துப்பார். அதன் பிறகு இதுதான் உன்னுடைய முடிவு என்று தீர்க்கமாக முடிவு எடு. அந்த முடிவிலேயே நீ நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை உனக்கு ஆபத்தானது தங்கமே. எப்பொழுதும் நடுநிலையாக இருக்கும் நீ இந்த பக்கம் ஒரு காலும் அந்த பக்கம் ஒரு காலும் வைக்காதே. அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்தில் கொண்டு வந்துவிடும். முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று தெரியாது. அதுபோலவே தான் எப்போதும் சாந்தமாகவே இரு. இதற்கு எடுத்தாலும் கோபம் வருகின்றது உனக்கு. ஏன் உனக்கு கோபம்? அவசரப்படுகிறாய், குழப்பத்திலேயே இருக்கிறாய். கோபம் என்பது மிக கொடியது. அது எதற்காக என்பதை என்னிடம் நீ கேள்வியாய் கேட்டாய் அல்லவா? அதற்கான பதிலை நான் இப்போது சொல்கிறேன். நீ கேட்க தயாரா? இப்போது நான் அதற்கு பதில் கூறுகிறேன், நீ கேள். அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. என்ன, புரியவில்லையா? உன்னுடைய எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு என்கிற வேண்டாத எண்ணம்தான். ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால், அப்படி நடந்துவிட்டால், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாயே நீ. அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மறையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள். என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அதற்கு காரணம் நீதான். என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது, ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவுதான் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் நிச்சயம் மறையும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவு எடுக்காதே. சந்தோஷம், கஷ்டம் இரண்டுமே ஒன்றுதான். இரண்டையும் நீ ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள். பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டி தரும் என்றும் நினைப்பது பெரிய தவறு. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன், நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது. அதில் இருக்கும் நிலவோ நட்சத்திரமோ அவர்களுக்கு தெரிவதில்லை. பகலில் வெளிச்சத்தை தரும் சூரியன் நம் கண்ணுக்கு தெரியும் போது, இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லையே. அந்த இருள்தானே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அது போலவே தான் இன்பம் உன் கண்ணுக்கு தெரியாது. துன்பத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பதால் அதில் வரும் வெளிச்சம் உனக்கு தெரிவதில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலவே தான். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுப லாபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னையே மாற்றிவிடும். நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். உன் இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் என் இடமும் என் பிள்ளையான இதயம்தான்.
இனி உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். என் இடத்தை பிடித்த உன்னை, உன் இடத்தை நான் பிடித்திருக்கிறேன். என் பிள்ளையின் முழு பொறுப்புமே என்னுடையது. நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் தருகிறேன். என் வார்த்தையை நம்பு. உனக்கு உயிருள்ள வார்த்தையாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே. உனக்கு எல்லாமே இனி நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது. இது என் மீது சத்தியம். நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீ விழித்துக்கொள். உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன். இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு. இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை. நீ என் குழந்தை. உன்னை வழி தவற விட மாட்டேன். என்னை இறுக பற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள். நீ இடம் மாறப்போகிறாய். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய். பாபா என்னுடன் இருக்கிறார். சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார். நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும். அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதையும் பெரிதாக பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு. நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை. நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. கொஞ்ச நாள் அமைதியாக இரு. எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும். அதுவும் நல்லதாகவே நடக்கும். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார். மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். அச்சம் வேண்டாம். இனி நடப்பது எல்லாம் நல்லதே. நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம், எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன். இருந்து கொண்டே இருப்பேன். எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே. நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். உனக்கு தெரியுமா, நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன். எதற்காகவும் கலங்காதே. ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா. எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. உனக்கு நடக்க போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதைப்போல் தீமையையும் கொடுக்க முடியாது. என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்?
கோபத்தால் எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மை நல்ல பெயரும் கிட்டியதா? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யார்? நீதான். உன் முன்கோபம்தான். என் மீதும் கோபப்படுகிறாய். உன்னுடன் தான் இருக்கிறேன், ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது, ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்கச் செய்கிறது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம் வலி யாருக்குதான் இல்லை? ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்ம வினைதான் காரணம், இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் நான் செய்கிறேன். உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய். பிறகு எப்படி உன்னை விட்டு போவேன்? உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். அதற்கான பலன் கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை அல்வழிப்படுத்தி சூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்திலும் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விட மாட்டேன். சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏற்றுச்சுரைக்காய் கறிக்க உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன். என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்த தூய சிந்தனை அளிப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் அப்பாவாகிய நான். என்னை நீ அப்பாவாக நினைத்தால் நம்பிக்கையையும் பொறுமையையும் என்றும் கைவிடாதே. கோபத்தை விட்டுவிட்டு நல்ல சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள். நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு தட்சணையாக எனக்கு கொடு. நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் எல்லாம் மறைந்தது. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது பாபா மட்டுமே. நான் மட்டுமே உனக்கு உதவுவேன். எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மன தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்தால் வெற்றி கிட்டாது. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை சரணாகதி அடைந்து உன் வாழ்வை செம்மைப்படுத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. வாழ வைக்கும் தெய்வமாக, வழி நடத்தும் அப்பாவாக, உயிர் காக்கும் தாயாக, உற்ற தோழனாக, நெருங்கிய உறவினர்களாக, வாழ்வின் நல் வழிகாட்டியாக என் சாயப்பா சீரடி சாய்பாபாவை வணங்குகிறேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சாயப்பாவின் சத்திய சுப வாக்கு. குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு.
அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என்று புலம்பாதே. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் செய்வேன். உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கும் நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். வழிகளை தாங்க நினைக்காதே, வலித்து கொண்டே தான் இருக்கும். வழிகளை தாண்ட நினை, வழி பிறக்கும். வாழ்வில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறணும். அப்பா நான் மாற்றுவேன். அனைத்தையும் கடந்து வா. என் கரத்தை இறுக பற்றிக்கொள். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்றும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்காக மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று மட்டும் நீ பார். ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். என் குழந்தை வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்குகிறேன். சந்தோஷமாக இரு. பாபா உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த காலம் இப்போது உன் கண் முன்னே வந்துவிட்டது. சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்திப்பார். உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது. நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்ததாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமோ என்று உன்னையே நீ கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கும் பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்துக்கொள். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. வளர்த்து கொண்டும் போகாதே. உன் உண்மையான குணம் என்பதையே அது வெறுக்குலைய செய்துவிடும். சிறிது காலம் அமைதிக்குள். காலம் தகுந்த தீர்ப்பை தரும். நல்ல மாற்றத்தையும் தரும். பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய். ஒரு வாரம்தான். ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழுதாதே. அழுதது போதும். எவரெவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை நான் என்றும் கைவிடவே மாட்டேன். நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன். நான் உன்னிடம் கேட்பது எல்லாம் நம்பிக்கை, பொறுமை. இவை இரண்டும் மட்டுமே. நீ எதிர்பார்ப்பது போல் உன் எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். எப்போதும் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா என்ற நம்பிக்கையோடு
பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீ நினைப்பது கிடைக்கும். என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும். இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டேன். மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன். நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம். கலங்காதே, மனம் தளராமல் இரு. தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விலக்குகிறாள். இந்த துவாரகமாய் மசூதி தாய் மிகவும் கருணையுள்ளவள். எளிய பக்தர்களின் தாயாவாள். அவர்களை பேராபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறாள். ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும். இந்த துவாரகமாயிக்கு அனைவரும் வாருங்கள். பெற்றெடுக்காத அன்னைதான் இந்த துவாரகமாயி. எனக்கு உரியவர் பிறருக்கு தீங்கு செய்வதில்லை. என் செல்லமே, கலங்காதே. எல்லாம் மாயை. உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து என்றும் உன்னை காப்பேன். உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்ட வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன். இந்த சாயப்பா. வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ படும் வேதனையை நான் அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பதில்லை. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய நாவாகப்பட்டது எனது நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே. உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். பயப்படாதே. நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் எனது துவாரகாவிற்கு வந்து சேர்ந்து விடு. உனது வருகை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உனது காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைக்க மாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நிச்சயமாக வசந்தமாக வாழப்போகிறாய். உனக்கு பிடித்த மாதிரி வழிபடு. நீ அறிந்ததை செய். எனக்கு எந்த வழிபாட்டு விதிமுறைகளும் இல்லை. உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை. உன் மனதுக்கு நெருக்கமானவனாக என்னை உணர்வாய். மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. கவலைப்பட்டது போதும். இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. பாபாவிடம் பக்தி உடையவருக்கு குறை ஏதும் உண்டோ? அவர் மனத்தால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதுமில்லாமலேயே வந்து சேரும். யாரை பாபா அரவணைக்கிறாரோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ தீவில் இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக சாய் அவர் அருகில் இரவும் பகலும் இருக்கிறார். பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாய் அவருக்கு முன்னமே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார். அவ்வாறே நானும் உனக்கு பல முறை தரிசனம் செய்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டு கொள்ளவே இல்லை. இருந்தும் நான் உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். கவலைகளை தள்ளிவை. நான் இருக்கிறேன். நினைவில் வை. நல்லதே நடக்கும். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதி மட்டும்தான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் தருவேன். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்.
முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய். வருந்தாதே. உன்னால் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் அது இழப்பு, உனக்கு என்றுமே கிடையாது. உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது துயரங்கள் வியாதிகள் அனைத்தும் நீங்கும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பா என இரண்டுமாக எல்லாமாக இந்த சாயப்பா இருக்கிறேன். நான் என்றும் அதையே விரும்புகிறேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் அமையும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.